அத்திப்பழம் பெரும்பாலும் எல்லாரும் சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அது வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ட்டு? இதுல என்னமா சந்தேகம், அத்திப்பழம் வெஜ் தானே அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா அத்திப்பழம் நீங்க எல்லாரும் பெரும்பாலும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அது என்னதான் பழம் அப்படின்னு சொன்னாலும் அது எங்க இருந்து காய்க்கும் அப்படின்னா அது மரக்கிளைக்கு இருக்கக்கூடிய இடையில இருந்து தான் காய்க்கும். அது பூன்னு சொன்னாலும் மத்த பூவோட கம்பேர் பண்ணும்போது அது முழுசா மலரவே மலராது. ஒரு காய் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த பூவுமே இருக்கும். இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அத்தி பழத்துல ஒரு துளை இருக்கும். அந்த துளையில என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குளவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குளவி முட்டை இடுறதுக்காக அந்த துளை வழியா உள்ள போயிரும். அந்த பெண் குளவி முட்டை இடுறதுக்காக உள்ள போகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா அது உள்ளார போறதுக்கு முன்னாடியே அதோட கை கால்லாம் உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பெண் குளவிகளை பராமரிக்கிறதுக்காக ஆண் குளவிகளும் உள்ள போகும். கொஞ்ச காலம் முட்டையிட்டு பராமரிச்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய ஆண் குளவி என்ன ஆயிடும் அப்படின்னா வெளியே வந்துடும். ஆனா அந்த கை கால் உடைஞ்ச அந்த பெண் குளவி உள்ள இருக்க சமயத்துல அப்படியேதான் பழமும் பழுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் அத்திப்பழம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு. என்னமா நீ முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிற பிரச்சனை போய் இப்ப புதுசா நீ வேற அத்திப்பழம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படிங்கிற பிரச்சனையை தூன்றி அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்களே இந்த விஷயத்த நோட் பண்ணிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அத்திப்பழம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு.